Hi, this is Hussein from Cheran Academy. கோல்டு தங்கம், தங்கத்தில் வந்து சேமிப்பு செய்கிறது, தங்கம் ஒரு சேவிங் மெட்டீரியலாக இப்போ நிறைய பேர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்குது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஒரு கோல்டை எப்படி சேவ் பண்ணுறது, இதில் என்னென்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பல கேள்விகளை நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக திரு என்கே ஆனந்த் அவர்கள் நம்ம கூட இருக்கார். இவர் வந்து ஆரா கோல்டு அப்படிங்கிற ஒரு கோல்டு ஸ்டார்ட் அப்பை அவர் வச்சுருக்கார். ஆரா கோல்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ட் என்னென்ன அட்வைசஸ் இவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த சேரன் டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆனந்த் ப்ரோ, வெல்கம் டு சேரன் டாக்ஸ். ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி டு ஹோஸ்ட் யூ இன் ஆர் ப்ரோக்ராம். ஆனந்த் ப்ரோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜென்ரலாக இது வந்து எங்களுடைய எல்லா கெஸ்ட்கிட்டையும் நாங்கள் கேட்குற ஒரு கொஸ்டின், திரு ஆனந்த் அவர்கள் யார்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ. எனக்கு ஸோ மை செல்ஃப் ஆனந்த், ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஆரா கோல்ட். ஸோ பேசிக்லி ஐ எம் அ செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரனர். ஃபார் த பாஸ்ட் 9 years நான் வந்து டெக் பிஸ்னஸில் இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ஃபார் த இனிஷியல் டேஸ் நான் வந்து B2B செக்டரில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆப் ப்ராடக்ட்ஸ், வெப்சைட், வெப் ஆப்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அகெயின் இது வந்து ஒரு 9 years நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் டூயிங் வெரி சக்ஸஸ்ஃபுல். பட் எனக்குள்ளே வந்து ஒரு பர்சனல் பேர்னிங் டிசைர், காமன் மேனை நம்ம எப்படி இம்பாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துனே இருந்துச்சு ரொம்ப வருஷமாகவே. நம்ம பண்ணுற ஒர்க்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, ஓகே ஃபைன், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்டரி, பட் அகெயின் நான் ஒரு காமன் லே மேனை நான் இம்பாக்ட் பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்குள்ளே. ஸோ லேட்டர் ஆன் தென் என்னுடைய செகண்ட் வெஞ்சர் இது. ஸோ இது MOI டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ இட்ஸ் ஃபின்டெக் கம்பெனி. ஸோ என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நான் ரொம்ப வருஷம், லாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 yearsஆகவே ஃபினான்ஸை பற்றி ரொம்ப டீப்பாகவே, அது எஸ்பெஷலி கோல்டு அண்ட் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் பற்றி நான் ரொம்ப ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ஹவு இட் இஸ் இம்பேக்டிங் அண்ட் எக்கனாமி, கண்ட்ரி அண்ட் அன் இண்டிவிஜுவல் எப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணும்போது எனக்கு வந்து அதில் ஒரு வாஸ்ட் ஐடியா கிடச்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ நோட்டிசிங் அ வெரி பிக் கேப், வெல்த் கேப் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நாட் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் கோல்டு அப்படிங்கிறது. ஒன்லி ஒரு 2-3% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் தான் கோல்டை ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நினச்சா வாங்க முடியும். ஆனால் எல்லாராலையும் அப்படி நினச்சாலும் வாங்க முடியாது அப்படிங்கிற அது ஒரு வாஸ்ட். ஸோ அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டடி பண்ணோம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் ஸ்டார்டிங் த கம்பெனி வி ஸ்டடிட். ஸோ தோ அவர் கம்பெனி இஸ் 2 years ஓல்ட். நாங்கள் இது கோஸ் பேக் டு 4 yearsக்கு மேலே நாங்கள் வந்து இந்த ஐடியா வந்து ஒரு ஐடியா ஸ்டேஜாக இருக்கும்போது இருந்தது. ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணப்போ வி ஃபவுண்ட் அவுட் தட் நாட் மெனி பீப்புள் ஆர் ஏபிள் டு அஃபோர்டுங்கிறப்போ, ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அஃபோர்டபிலிட்டின்னு கண்டுபிடிச்சோம். சம் பீப்புள், இப்போ ஒரு லேமன், ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கர் எடுத்துக்கோங்களேன், அவங்களால வந்து பெர் டே வந்து ஒரு 50 rupees அஃபோர்டபுளாக இருக்குது ஈவன் ஃபார் தெம். அப்போ அந்த 50 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து தங்கத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நகை கடையால் அதை கொடுக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி. பட் த்ரூ த காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஸ் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் இட். இப்போ எங்களால் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா அவங்களுக்கு அந்த 50 ரூபாய்க்கான கோல்டை கொடுக்க முடியும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, யாரால் கோல்டு இது வரைக்கும் அஃபோர்டே பண்ண முடியலையோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. வி மேட் எப்படி சொல்ல, அன்அட்டைனபிள் ட்ரீம் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு வந்து கோல்டு வாங்குறதே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அவரால் இன்றைக்கி கோல்டு வாங்க முடியுதுன்னா டெக்னாலஜினால தான். ஸோ ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க இதை. ஸோ சின்ன அமௌண்ட் 10 ரூபாய்க்கு எவ்வளோனா 0.013 grams அப்படிங்கிறது. ஸோ இந்த 0.013 உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் உங்களுக்கு கோல்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது. கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு கன்ஃபியூசிங் மெட்டல். கன்ஃபியூசிங் மெட்டல்னு சொல்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், இந்த ப்ராசஸில் அந்த ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான ஒரு சொல்யூஷனாக உங்கள் ப்ராடக்டில் இல்லாமல் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷனை கொடுப்பீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒய் கோல்டு அப்படிங்கிற கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கலாம். ஸோ எதனால கோல்டு அப்படிங்கிறத, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு அப்படிங்கிறது, கோல்டு சில்வர் எல்லாமே இட்ஸ் கால்டு காட்ஸ் மணி. காட்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ காட்ஸ் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளால் கிரியேட் பண்ணப்பட்ட மணி. இட்ஸ் நாட் மேன்மேட். மேன்மேட்னா நம்ம வச்சுருக்கிற பேப்பர் கரன்சி இது எல்லாமே மேன்மேட். நம்மளால் வந்து ஒரு பிரிண்டரில் பிரிண்ட் அடிச்சிடலாம். ஓவர் நைட்டில் நினச்சா அடிச்சடிக்க முடியும். ஓவர் நைட்டில் ஒரே ஒரு மீட்டிங்கில் 500,000 செல்லாதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக கண்ட்ரோல் மேத கவர்மெண்ட் சரித்திரத்தை திருப்பி பாரு, நடந்தது தான் அப்படி. எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஸோ அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கையில் இருக்கிற ஒரு பொருளோட வேல்யூவை யாரோ ஒரு பர்சனாலேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ
இந்த கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு தனி நபராலேயோ ஒரு தனி கவர்மெண்டால சொல்ல முடியாது. நாளைக்கு நைட்டே வந்து கோல்டெல்லாம் செல்லாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இட் இஸ் டைம் டெஸ்டட், thousands of years ago. மன்னர் காலத்தையும் சரி ரொம்ப 1000-2000 வருஷம் பின்னாடி போனால் கூட தங்கம் அப்பவும் இருந்துச்சு, இப்போவும் அதே தங்கம் தான் இருக்குது. அப்போவும் வேல்யூ இருந்துச்சு, வேல்யூ இருக்கு. இட் வில் ஃபார் எவர் பி வேல்யூட். ஓகேங்களா? அப்போது ஒரு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு அகைன் இன்வெஸ்டிங் ஓகே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். இந்தியாவில் வெறும் 3% மக்கள் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. மிச்சம் 97% பீப்புள் வந்து வர சம்பளத்தை அப்படியே செலவு பண்ணி அடுத்த மாதம் மறுபடியும் அடுத்த சம்பளத்தை வெயிட் பண்ணுவோம். paycheck to paycheck அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் வாட் தேர் டூயிங். இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்ட் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஸ்டாண்ட் பாயிண்டில் எடுத்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசராக பார்த்தீங்கன்னா நான் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம எல்லாரும் எதுக்கு ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? அகைன் உங்களுடைய பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட ஏர்னிங்ஸ், சேவிங்ஸ், என்ஜாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேர்டில் இது பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லி. எஸ் எஸ். ஸோ வி ஆர் ஆல் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ஆஸ் வி ஸ்பீக் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்ட். பட் அ வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஹவ் நாட் அச்சீவ்ட். ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் தான். ஸோ இதை விட்டு அவங்க வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பான முறையில் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். வெறும் 3% மக்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கு. ஐ மீன் இன்வெஸ்ட் இன் சேவிங்ஸ் பண்ணுறாங்க, 97% பண்ணலை. அப்போது இந்த 97% மக்களுக்கு என்ன நம்ம வந்து கேட்டர் பண்ணலாம்? ஹவு கேன் வி ஹெல்ப் தெம் டு பில்ட் அ ஹேபிட் டு டூ சேவிங்ஸ்? நிறைய பேருக்கு இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா, என்கிட்ட நிறைய காசு வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், சேவிங்ஸே பண்ணணும். என்கிட்ட இப்போ மாத சம்பளமே எனக்கு ஒரு 20,000 இல்லை 30,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுன்னு கேட்குறாங்க. அது தப்பு ஆக்சுவலி. உங்களோட சம்பளம் எவ்வளோவா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் உங்களால் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனால் பண்ணணும். எவ்வளோ பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை, பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அதேமாதிரி அமௌண்ட்டும் முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் முக்கியமே இல்லைங்கிறீங்க. முக்கியமே இல்லை. ஓகே, உங்களால் மாதம் 500 தான் சேவ் பண்ண முடியுதா? அந்த 500 நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா? தொடவே கூடாது. ஆமாம், சேவிங்ஸு. நான் அதை அடுத்து 1 வருஷத்துக்கு நான் வந்து இதே சேவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது க்ரோத் ஆகும்போது உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு 15,000 rupees அது க்ரோ ஆனது நான் சொல்கிறேன். 1 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட வந்து ஒரு நீங்கள் செல்ஃப் டிபெண்டாக ஒரு 15,000 இருக்கும். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு நீங்கள் அந்த 15,000 செலவு பண்ணலாம். யார்கிட்டையும் போய் நீங்கள் கை நீட்டணும் அவசியம் கிடையாது. அவசியம் இல்லை. இன்னைக்கு டேட்டில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டெப்ட் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன் அந்த டெப்ட் ட்ராப்பில் மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை போய் கடனாக வாங்குவாங்க, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கிடுவாங்க. அதை கடைசி வரைக்கும் அவங்க பே பண்ண முடியாமல் கட்டி கடைசியில் அவங்க வந்து அந்த டெப்ட் ட்ராப்லேயே அந்த டெப்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியே அவங்க மொத்தமாக இந்த ரேட் ரேஸில் ஓடிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த சொல்லுவாங்கல்ல, நான் கடைசி சாகிற வரைக்கும் நான் வேலை பார்த்துனே இருக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ போயிடறாங்க. இது காரணம் என்னென்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலி செக்யூராக இல்லாத ஒரு ரீசனால் தான். ஸோ ஃபினான்ஷியலி செக்யூர்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல ப்ராப்ளமே வந்திருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த இதில் மாட்டிக்கிறது. ஸோ அப்போது ஏன்னா அந்த சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணால் விட்டனால தான் அது எல்லாமே மாட்டுறாங்க. சின்னதாக நான் ஒரு வருஷத்தில் சேவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை, மாதம் 500 வருஷத்துக்கு வந்து 6,000. அந்த 6,000 அந்த 10,000 5,000 கடன் வாங்கினவங்க தான் நிறைய பேர் பெருசாக 1,00,000 போய் மாட்டுறது. கண்டிப்பாக சரிங்களா? ஸோ இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலி, ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபினான்ஸில். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. ஓகே, இப்படின்னு ஒரு கான்செப்ட் ஃபினான்ஸில், பர்சனல் ஃபினான்ஸில் இருக்கு. ஸோ அதை நிறைய பேர் இப்போ அடாப்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலி. ஃபயர் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன கால்குலேஷன் யாருனாலும் பண்ணிடலாம். சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய மாத எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கும் தோராயமாக? என்ன ஒரு 30,000 to 35,000. அதாவது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்றதுக்கு நான் வந்து இப்போ கேட்கல. இப்போ நீங்கள் 35,000 சொல்லிட்டீங்க. நீங்கள் நல்லா நினச்ச மாதிரி வாழ்றதுக்கு உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ தேவை? ஒரு மேக்ஸிமம் ஒரு 50,000 செலவாகும். இதை வந்து நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? என்ன ஒரு 6 லட்ச ரூபா? 6 லட்ச ரூபா வருது. 6 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் நினச்ச லைஃப் ஸ்டைலை சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். உங்ககிட்ட வாழ்ந்துடலாம். இந்த 6 லட்சத்தை 25 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அது அந்த இடத்துல நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக், நீங்களே சொல்லிடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.3 crores வரும். ஓகே சரிங்களா? உங்ககிட்ட இப்போ ஒரு 1.3 crores இருந்தால் நீங்கள் ஃபினான்ஷியலி ரிட்டையர் ஆயிடலாம். உண்மையிலே இப்போ 1.3 crores இருந்துச்சுன்னா அதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம். 25 வருஷத்துக்கு நம்ம கல்குலேட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட ஒரு 1.3 crores இருக்குது. இந்த 1.3 உங்களுக்கு தேவை 50,000 தான். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் தூக்கி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் தர, ஏதோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்களோ இல்லை கோல்டில் போடுறீங்களோ, எதில் வேணால் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும். இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர ஏதோ ஒன்று நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் வர்ற இன்கம்மே உங்களுக்கு வந்து அந்த 50,000 அதிகமாக இருக்கும்.
ஒரு பேச்சு புரியுதுங்களா? ஸோ 1.3 crores உங்களுக்கு மாதம் 1.3 lakhs வரும். சரிங்களா? இந்த 12 கால்குலேஷனில் 1.3 lakhsல 50,000 செலவுக்கு எடுத்துக்கிட்டீங்களா, 80,000 எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 80,000 திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, இப்படியே பண்ணீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்கள் வேலைக்கே போகாம சாப்பிடலாம், சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். பட் அதுக்கு நம்ம அந்த 1.3 crores நம்ம ஃபர்ஸ்ட் அதை எக்ஸாக்ட்லி. அப்போது அதை எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஃபயர்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஃப்ரூகலாக இருக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்மள நிறைய பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, ஆனால் ஃப்ரூகலாக இருக்க மாட்டாங்க. ஃப்ரூகல்னா என்ன, இங்கே என்ன மீன் பண்ணுறது? ஃப்ரூகல் அப்படின்னா லிவிங் பிலோ யர் மீன்ஸ். நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அதுக்காக நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் வாழுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபயர் கம்மியாயிரும், ஃபயர் வாங்கிடும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஸோ இனிஷியலாக ஏன்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த ஈத் ஒண்டர் இந்த வேர்ல்டு. ஆமாம். உங்களுடைய மணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த மேஜிக் அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து சில டைம் டியூரேஷன் ஆகும். எப்போவுமே ஒரு சேயிங் இருக்குது, உங்களுடைய ஃபஸ்ட்டு 1 crore தான் ரொம்ப டிஃபிகல்ட், அதுக்கப்புறம் உள்ளது வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி மாதம் 10,000 ரூபா சேவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வருஷம் 10% நீங்கள் அந்த 10,000 சேவிங்ஸை டாப் அப் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட் இயரில் 10,000, செகண்ட் இயரில் 11,000 பண்ணுறீங்க. இப்படியே பண்ணிகிட்டே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வருஷத்தில் 1 கோடி ரூபா வந்து அட்டைன் பண்ணிடலாம். இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே ரெகுலராக பண்ணிங்க. 10,000 ரூபா சேவ் பண்ணி நான் சொல்கிறேன். அடுத்த 1 crore வர்றதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து 5 years தான் ஆகும். செகண்ட் crore வர்றதுக்கு 8 years ஆகாது. அதுக்கடுத்த 1 crore வர்றதுக்கு 3 years தான் ஆகும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி காம்பவுண்டிங் ஆகுது அப்படின்றது? ஸோ இந்த காம்பவுண்டிங்கை வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரூகலாக இல்லாதனால மிஸ் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி. ஸோ ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வருது, 90,000 ரூபா செலவு பண்ணி பேங்க்கில் 10,000 வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யோலோ அப்படிம்பாங்க, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியே சாக போகிறேன், நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிறேன், எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறல, அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை வந்து இல்லை, அந்த யோலோ மேட்ரு வந்து நிறைய பேர் நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணுற, கொஞ்சம் இழுத்து போடுறா மச்சி அப்படின்னா, மாப்பிள்ள நாளைக்கு அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவானுங்களே, உறுதி இல்லாத வாழ்க்கையா, ஆமாம் இது வந்து கன்ஃபார்ம் இல்லாத வாழ்க்கைடா, நாளைக்கு செத்து போயிட்டேன்னா சரி சாப்பிட்றா கடை அப்படி பாருங்க, நாளைக்கு சாப்பிட்றது இல்லை இன்றைக்கே. தட்ஸ் ரிஸ்க் இல்லையா? வெரி பிக் ரிஸ்க். ஸோ இப்போ எப்படி சொல்லணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, ஃப்ரூகலாக இருக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக் பர்சன் தான் மோஸ்ட்லி அப்படி இருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்க என்ன யோசிக்க மாட்டாங்க, நானும் என்னை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும், அந்த ஃபேமிலிக்காக நான் ஒரு அவங்கள நம்ம நாளைக்கு செத்து போகிறாங்க கூட அவங்கள சேஃபாக இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனோட ஓகே நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இப்போவே கொஞ்சம் சேவ் பண்ணிச்சோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறக்கும்போது ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது, சாகும்போது ஏழையாக செத்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளோட தப்பு தான். ரைட்டுங்களா? வி ஹவ் ஆல் த மீன்ஸ் அவைலபிள் அட் அவர் ஹேண்ட்ஸ் டு எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பில் குரோ ஆகிறதுக்கும் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட எல்லா மீன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்காத நம்ம கையில் தான் இருக்காது. சூப்பர். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை விட்டுருங்க. கோல்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் அ கான்ஸ்டன்ட். எப்பவுமே அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மெட்டலாக தான் இருக்குது. எப்பவுமே இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி பீன் வேல்யூ. நம்ம இதுக்கு தாத்தா காலத்துல இருந்தே ஆமாம் தங்கத்துலையும் மண்ணிலையும் போடுவாங்க. அதை பொண்ணுலையும் மண்ணிலையும் போட்டிங்கன்னா அது வேஸ்ட் வீணாகாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ மண்ணு வந்து ஏறக்குறைய டிஃபிகல்ட் டு அட்டைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிருச்சு. பொண்ணு அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வரலாம். இப்போ கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம், நீங்கள் கோல்டு லைவாகவே வாங்கி வைக்கணுங்கிறது கிடையாது, ஃபிசிக்கல் கோல்டாகவே வச்சுருக்கணும், பாண்ட்ஸாக கூட நம்ம வச்சுக்கலாம், அது கூட நம்ம ஈக்குவலி வேல்யூட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது நான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக, அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய மாதம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவர், மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சனாக இந்த கோல்டை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம்? ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஜுவல்லரிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருக்க நடுவில் வந்து அப்செல் பண்ணுவானுங்க. சரி எங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது, 20,000 ரூபா மாதத்துக்கு, ஒரு 10,000 ரூபா மாதத்துக்கு போட்டு ஒரு சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அது நீங்கள் பண்ணலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது நம்ம பின்னாடி பேசலாம். பட் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் கோல்டு சேவிங்ஸில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் காட்டலாம், அது என்னென்ன மாதிரி விதத்தில் அவங்க கோல்டை சேவ் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் கம் பேக் டு வாட் ஆர் த அவைலபிள் டூல்ஸ் பிஃபோர் கமிங் பேக் டு கோல்ட் அண்ட் டெல் யூ. என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கினா, நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவைலபிள் டு எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் யூ கேன் பிளான். பட் இது ஒவ்வொன்றிலும் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஃபஸ்ட்டு பேசினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன் கோல்டு அண்ட் சில்வர் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரியல் எஸ்டேட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த டைமில் எல்லாருமே வர்ற காசை ஃபுல்லாக லேண்டில் போட்டுன்னு போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டவங்க டபுள் ட்ரிபிள்லாம் பண்ணியிருந்தாங்க கேஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் இன்றைக்கும் அதே ஃபார்முலாவை நிறைய பேர் டப்பா அடிச்சிட்ருக்காங்க. அப்படியே எப்படின்னா அந்த ஃபார்முலாவை என்ன அந்த காலத்தில் கொஞ்சம் ஊருக்குள்ளே பண்ணவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே ஃபார்முலாவை கொண்டு போய் ஊருக்கு வெளியே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செங்கல்பட்டு தாண்டி இன்றைக்கி நான் போய் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கிடுறேன், அது அடுத்த 3 வருஷத்தில் 20 லட்ச ரூபா ஆகிடும் அப்படின்னு ஒரு கனவு கோட்டை கட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடம் டெவலப் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ரியல் எஸ்டேட் வந்து அந்த 2010க்கு முன்னாடி அளவுக்கு எப்படி க்ரோ ஆச்சோ அந்த மாதிரி இப்போ க்ரோ ஆகலை. அதுக்கான ரீசன் என்னென்னா நல்லா இன்ஃப்ளேட் பண்ணி விட்டாங்க ப்ரைஸஸை. ஆக்சுவலி எவ்வளோ ப்ரைஸ் இருக்கணுமோ அதை விட அதிகமாகவே இந்த ப்ரோக்கர்ஸ் அண்ட் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போன வாரம் தான்ப்பா இந்த ஒரு ஆள் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு முடிச்சோம் அந்த லேண்டை, அதனால் நீயும் அதே ரேட்டு தான் வாங்கணுமா. ஸோ there's no one to fix the price of our land. அது வந்து ஒரு அசியூம்டு ஒரு பெர்சீவ்டு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். பெர்சீவ்டு வேல்யூ சொல்லுவான், இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது, இந்த இடத்துல இது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, ஸோ அதுதான் ரேட்டுமாங்க. ஸோ நம்மள ஒரு பெர்சீவ்டு வேல்யூலே ஆப்வியஸ்லி அவனுக்கு அது லாபம் இல்லாமலே விற்கிறான். கண்டிப்பாக. அப்போ அவன் நமக்கு ஹி செல்லிங் அஸ் அ ட்ரீம் தான் பேசிக்கலி. நம்ம அந்த ட்ரீம் ரியாலிட்டின்னு நினச்சி வாங்கிடுவோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு லேண்டை வாங்குற வரைக்கும் இட்ஸ் நாட் கன்சிடர்ட் வெரி வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எல்லா சாமானிய மக்களாலையும் வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரியல் எஸ்டேட் ஆப்வியஸ்லி சரி. அதே மீறி நீங்கள் வந்து லேண்டு வெளியே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். உங்ககிட்ட அகைன் ஐ ரெட் ஆன் சம் ஆன்லைன் ஃபோரம் தட் தெர் வாஸ் அ ஃபேமிலி வாஸ் ஆஸ்கிங், எங்ககிட்ட ஒரு 30 lakhs இருக்குது, நாங்கள் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரியல் எஸ்டேட்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம்னு ஆன்லைனில் சஜஷன் கேட்குறாங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க யாருமே ஃபினான்ஷியலி வெல்வெஸ்டே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒருத்தர் சொல்கிறான், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, வண்டலூர் கிட்ட போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே உங்களுக்கு டபுள் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எல்லாமே ஏதாவது பேஸ்ட் ஆன் சம் இது கிடையாது, இதெல்லாம் சும்மா அசம்ஷன்ஸ். கண்ணு மூடிட்டு இது கேம்பிளிங் தான். இது கிட்ட கேம்பிளிங் தான். கரெக்ட். சூடா அசம்ஷன்ஸ் ஈக்குவல் டு கேம்பிளிங் தான். கண்ணு மூடி கேம்பிள் பண்றமா போட்டு திடீர்னு வரலன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்ல பிரச்சனை வந்து லிக்விடிட்டி. இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு 3 மாசத்துல ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு. அது மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியாக இருக்கலாம். பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லேண்டை போய் அடுத்த நாள் நைட்டு விற்றுலாம் முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான பையர் கிடைக்கணும். எதிர்பார்த்த ப்ரைஸில் விற்கிறது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 3 மாதத்துல நீங்கள் வேணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்குமான்னு பெரிய டவுட் தான். கண்டிப்பாக. அவன் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு எமர்ஜென்சியா 7 லட்சம் தர சார்மா. கடைசியில் இந்த அமௌண்ட்டை நான் சும்மா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தா கூட எனக்கு லாபம் போலையே, இன்வெஸ்ட் பண்ணி நான் லாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட பணத்தை சேவிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக. இதை நிறைய பேர் ஓவர்சி பண்ணிடுறாங்க. ஸோ சில விஷயங்களில் நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது லாபமாக இருந்திருக்கும். கொண்டு போய் எதையா போட்டு நட்டம் பண்ணுவாங்க, லாக் ஆயிரும். பணத்தை நட்டம் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணத்தை ஒன்று முதலுக்கு மோசம் இல்லாமல் என்ன செய்யணும்னாலும் நீங்கள் செய்யலாம். கரெக்ட். முதலுக்கு மோசம் வரக்கூடாதுன்னா தங்கம் தான் அதுக்கு வந்து பெட்டர் ஆக்சுவலி. சூப்பர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் தங்கம் வாங்கிட்டீங்க சார், ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு டெக்னிக்கலி கோல்டோட ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் பேப்பர் நீங்கள் வந்து லாஸ் மாதிரி இருக்கும். விற்காத வரைக்கும் எந்த பொருளுக்குமே லாஸ் கிடையாது, அது தங்கத்தை இன்க்ளூடிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 7300 ஒரு கிராம் வாங்கிட்டீங்க. இப்போ கோல்டோட ரேட் 7000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிராமுக்கு 300 உங்களுக்கு டெக்னிக்கலி லாஸ் ஆன் பேப்பர். ஆனால் அது ரியலைஸ்ட் லாஸ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்னும் அது விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு அது 300 லாஸ்ன்னு வரும். விற்காத வரைக்கும் அந்த கோல்டை நீங்கள் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஹோல்டு பண்ணுற வரைக்கும் லாஸ் இல்லை. எக்ஸாக்ட்லி. ஹோல்டு பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு லாஸே கிடையாது. நீங்கள் அதை வந்து எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 7000 இருக்கிற தங்கம் 7300 போகிறதுக்கு பெரிய டைம்லாம் ஆகாது. வருஷத்துக்கு இயர் ஆன் இயர் கோல்டு இஸ் அப்ரிஷியேட்டிங் அட் 14 to 15%. உங்களுக்கு பேங்க்கில் அதிகபட்சம் உங்களுக்கு கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டு 7% தான். கோல்டில் இதனால தான் கண்ணை மூடிட்டு கோல்டில் போடலாம். கரெக்ட். போட்டு நீங்கள் வந்து 1 year லாங் டேர்மாக பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோல்டை இன்னைக்கு வாங்கிட்டு டெய்லி கோல்டு ரேட் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்படி பண்ணக்கூடாது. அதாவது அது எப்படின்னா, அந்த ஒரு மாங்கொட்டை எடுத்து புதைச்சி வச்சுட்டு டெய்லி எடுத்து அதை வளர்ந்துருச்சான்னு பார்த்தா வளருமா, அந்த மாதிரி அதை புதைச்சி வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அது முளைச்சிருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ ஷார்ட் டேர்மாக எதையுமே பார்க்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸில் ஷார்ட் டேர்மாக எதை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது லாபம் இருக்காது. ஓகேங்களா. அடுத்தது வந்து கோல்டு நீங்கள் கேட்டனால சைட் அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் செட் ஆகுதோ அந்த ப்ரைஸில் தான் நம்ம வந்து கோல்டோட ப்ரைஸ் செட் ஆகப்படுது. இது யாரோ இண்டிவிஜுவல் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் 10,000 யாராலையும் சொல்ல முடியாது. இன்டர்நேஷ்னல் இதாக ப்ரைஸ்ன்னு இருக்குது. இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டை பற்றி நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதில் கோல்டோட இம்போர்ட் டேக்ஸை 9% கம்மி பண்ணாங்க. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் 15% ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. ஸோ பேசிக்லி துபாயில் இருக்கிற தங்கத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற தங்கத்துக்கும் நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிங்க 24 கேரட் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 18% இந்தியாவில் அதிகமாக இருக்கும். இட்ஸ் த நார்ம் ஹியர். ஓகேங்களா. அப்படி தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்டர்நேஷனல் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 18% ஜாஸ்தி தான். அதான் இல்லை, அந்த அளவுக்கு அங்கே போனால் தான் ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிற அளவு. டெக்னிக்கலி 18% இஸ் ஹையர் ஆக்சுவலி.
அந்த 18% இப்போ வந்து 9% கம்மி பண்ணியிருக்கறனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% சேவிங்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனால். சரிங்களா, 15%ல் 9% கழிச்சிட்டாங்க. ஸோ 6% ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி 9% தான். இப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் கம்மி. நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இப்போ போய் அங்கே போய் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு, ஏன்னா 9% சேவ் பண்ணுறதுக்காக நான் ஃப்ளைட் டிக்கெட் போயிட்டு வந்தேன்னா இட் வில் நாட் மேக். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் என்னால் கொண்டு வரும். ஒரு லிமிட் இருக்குது. ஃபீமேல்ஸ்க்குன்னு ஒரு லிமிட், மேல்ஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை வாங்கிட்டு வர்றதுக்காக அங்கே போன அவசியம் இல்லை. பட் நீங்கள் சும்மா ட்ராவல் பண்ணுறீங்க, அங்கே டூரிசம்காக போகிறீங்கன்னா அப்போ வாங்கிட்டு வர்றது சேவிங்ஸ் ஆக்சுவலி. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 9% வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஹோன்னு சூப்பர் பட்ஜெட்லாம் கிடையாது. ஆனால் அது அப்படி சூப்பர் எப்படி சொல்கிறதுனா, 1-2 நல்ல விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா 100 விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா 100 தப்பாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு 2 விஷயம் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் அப்படி சும்மா இந்த ஆமாம் மசாலா தூவுற மாதிரி தூவிருக்காங்க. அப்படி தான் லைட்டாக மேலே தூவுற மாதிரி தூவிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் ஒன்று இந்த கோல்டு ஒரு 9% கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு கூட கிராம்ஸ் கிடைக்க போகுது இப்போது. சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கோல்டில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி அதிக ரேட்டுக்கு நான் வாங்கிட்டேன் சார், அது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறது மாதிரி நான் கோல்டை வாங்கிட்டேன், என்ன பண்ணுறதுங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். அப்படியே வச்சுட்டு ஐயோ கோல்டோட ரேட் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாமல், ஐயா கோல்டோட ரேட் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்குங்க. இன்னும் நிறைய வாங்குங்க. உங்களுடைய கோல்டோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோல்டு எவ்வளோக்குள்ள வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் ஃபினான்ஷியலி செக்யூருக்கு ஒரு நம்பர் நான் சும்மா பேஸ்ட் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் ஆஃப் 4 people, ஒரு அம்மா அப்பா 2 பசங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு 200 கிராம் ஆஃப் கோல்டு கண்டிப்பாக தேவை டு பி ஃபினான்ஷியலி செக்யூர். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்பர் வந்து 500 கிராம்ஸ். வருஷங்கள் ஆக ஆக அந்த நம்பர் குறைஞ்சினே வருது. ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரனால இன்றைக்கி டேட்டுக்கு நான் ஒரு ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 கிராம் ஆஃப் கோல்டு இருந்தால் நம்ம வந்து ஃபினான்ஷியலி செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு உங்களுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஓரளவு நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம், டேக்கிள் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இன்னும் வேல்யூ ஆடட் போனஸ் தான். சரிங்களா. ஸோ இந்த 200 கிராம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, எடுத்தோன்னே 200 கிராம் வாங்கணும் அவசியமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். சிரிச்சுக்கோங்க, ஃப்ராக்மெண்ட் பண்ணிடுங்க. சின்னதாக பண்ணி பெருசாக போகலாம். சிறு துளி பெருவெல்லம் வாங்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் ட்ரைங் டு ப்ரொப்போஸ் அ சொல்யூஷன் டு த கஸ்டமர்ஸ் ஆர் ஃபார் த மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ். எங்கள் ஆப்பில் சின்னதாக 10 ரூபாயிலேருந்து தங்க வாங்குற மாதிரி நாங்கள் ஆப் பில்ட் பண்ணி. அதான் இப்போது அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியும் கூட. சேவிங்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக உங்களுடைய ஆப்பை நான் பார்த்தேன். இப்போ முன்னாடி மீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன். சீரியஸ்லி வந்து எப்படின்னா, எடுத்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 200 கிராமுக்கு 200 கிராம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ ஆரா கோல்டு மூலியமாக அந்த ஒரு ப்ராப்ளமை மிடில் கிளாஸ்க்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி, அதாவது கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டு தான் நாங்கள் ஆப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ குடிப்பீங்க அப்படின்னு கேட்டோம். நான் ஒரு நாளைக்கு 8 டீ குடிப்பேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து அது ஒரு ஹாபி மாதிரி. ஸோ 8 டீங்கிறத எடுத்துட்டிங்கனால அதுவே ஒரு 80 ரூபா ஆச்சு. ஆக்சுவலி நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு அந்த டீ வாங்குற காசுக்கு நான் கோல்டு கொடுத்தா கோல்டு வாங்குவீங்களா இல்லை டீ வாங்குவீங்களான்னு கேட்டேன். டீ வாங்குற காசுக்கு கோல்டு கொடுத்தீங்கன்னா நான் கோல்டு தான் வாங்குவேன் அப்படின்றார். டீ வாங்குற காசுக்கு கோல்டு கொடுக்குறீங்கன்னா கோல்டு தான் வாங்குவேன் அப்படின்றார். ஸோ அவர் வந்து நாங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் ஆப்பை பற்றி நாங்கள் சொல்கிறோம். எங்கள் ஆப்பில் நீங்கள் 10 ரூபாயிலே தங்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னே, அவர் உண்மையிலேயே வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், யூஸ் பண்ணி சொல்கிறேன். எங்களுக்கு அப்புறம் ஒரு 1 month கழிச்சு கால் பண்ணி, நான் இப்போ 4 டீ தான் குடிக்கிறேன் நாளைக்கு அப்படின்றாரு. ஏன்னா மிஸ் இருக்கிற 4 டீக்குள்ள காசை அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு புரிஞ்சிருச்சு. எஸ் நான் டீயாக அது மேபி இது பேர் லேட்டே ஃபேக்டர் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு டீ 10 ரூபா தான். நான் அந்த 10 ரூபாய் டீ குடிக்கிறனால என்ன பெருசாக என்ன அஃபெக்ட் ஆகுது? லாட்டேனா டீ இன்னும் ஐ மீன் தெரியும். ஸோ அது லாட்டே ஃபேக்டர் அப்படிமா. நான் இன்றைக்கி குடிக்கிற அந்த ஒரு டீ நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் 8 டீ குடிக்கிறாரு அவர். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக வந்து நிற்கும். ஸோ அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது, எங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் கேட்டனால அதையும் நான் சொல்லிடுறேன். எங்கள் ஆப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இல்லை நான் அவரே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துவாங்க, அவர் போய் டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணி போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எங்களோட யூஎஸ்பி ஒன்று வருது. என்ன யூஎஸ்பினா, ஆப்பே உங்களுக்காக கோல்டு சேவ் பண்ணும். நீங்கள் ஆப்பில் போய்ட்டு டெய்லி 50 ரூபா 100 ரூபா சேவ் பண்ணி நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, ஆப் உங்களுக்காக டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ஆப்பே உங்களுக்காக கோல்டு சேவ் பண்ணும். நீங்கள் போய் மேனுவலாக அந்த அமௌண்ட் எடுத்து அதுக்கான கோல்டு ரிசர்வ் பண்ணி அன்னைக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுது? ஸோ பேசிக்லி வந்து நாங்கள் ஒரு கோல்டு ரிசர்வ் எங்களுடைய வால்ட்டு வச்சுருக்கோம். எங்களுடைய வால்ட் வந்து பேங்க் கிரேட் வால்ட்ஸ் விச் இஸ் இன்ஷூர்ட் அஸ் வெல். ஸோ உங்களுடைய கோல்டு அந்த வால்ட்டில் இருக்குது. நீங்கள் இப்போ 10 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்களா, உங்களை மாதிரி ஒரு 1000 வாங்கினாங்க அப்படின்னா அது எல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ் சேர்த்தனா அது ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வரும். அந்த கிராம் ஆஃப் கோல்டு எங்ககிட்ட ஃபிசிக்கலாகவே இருக்குது. எங்கள் ஆப்பில் வாங்குற கோல்டு எல்லாமே 1:1 பேக்டு வித் ஃபிசிக்கல் கோல்டு. சரிங்களா. இதில் வந்து ஏன் ஃபிசிக்கல் கோல்டு, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு மிஸ்கன்செப்ஷனை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் கோல்டுனா வேஸ்ட்டு, ஃபிசிக்கல் கோல்டு வைக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அது வாங்கினா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பணக்காரன் வந்து
பேப்பர் கோல்டு வாங்கினா ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும். ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும். ஏன்னா பணக்காரன் வந்து தெரியும் ஃபிசிக்கலாக இருக்க எந்த ஒரு விஷயம்னாலும் வேல்யூபிள் அப்படின்ட்டு. பேப்பராக வச்சிருக்கிற ஒரு you can touch it, you can feel it and it's real. Yes. இந்த பட்ஜெட்டில் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்குலாம் 20% டேக்ஸ் போட்டாங்க. அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் வந்து. ஸோ இனிமேல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டெலாம் படுத்துடும் ஆக்சுவலி சொல்ல போனால். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டேக்ஸை. ஃபிசிக்கல் கோல்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை, விச் இஸ் குட். குறைச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஃபிசிக்கல் கோல்டுக்கு 12.5% ஆயிடுச்சு. ஸோ டெக்னிக்கலி இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து சுப்பீரியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னா, as I said, 1:1 பேக் பை ஃபிசிக்கல் கோல்டு. ஸோ நீங்கள் வாங்குற கோல்டு எல்லாமே எங்ககிட்ட ஃபிசிக்கலாக தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணும் இமீடியட்டாக கூட டக்குன்னு எனக்கு வந்து 1 கிராம் வீட்டுக்கு கொடுத்து வாங்கிக்கலாம். உங்கள் கிட்ட நீங்கள் டச் பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டிலே தான் இருக்கும். இட் இஸ் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல்டு விச் யூ கேன் கெட். 99.9% பியூர் கோல்டு. ஸோ இந்த கோல்டை நீங்கள் எங்கேனாலும், நான் சொல்கிற தமிழ்நாடு மட்டும்லாம் கிடையாது, இந்தியா முழுக்க எந்த நகை கடையிலனாலும் கொடுத்து ஃபிசிக்கலாக ஜுவல்லரியாக கூட மாற்றிக்கலாம். இல்லை நீங்களே அதை எங்ககிட்டே திருப்பி கொடுத்து நீங்கள் காசாக மாற்றினாலும் கேஷாகவும் மாற்றிக்கலாம். ஸோ கோல்டு பையிங், செல்லிங், எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ரிடம்ஷன், எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ பேசிக்கலி நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சோன்னா, கோல்டு அதாவது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா பெனிஃபிட்ஸும் நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பேசணும் இவ்வளோ நேரம். ஸோ செக்யூரிட்டி வேணும்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக நம்ம கோல்டோட எல்லா பெனிஃபிட்ஸையும் ஒரே ஆப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு நாங்கள் தான் ஆரா கோல்டை நாங்கள் கிரியேட் பண்ணோம். தட் இஸ் த மெயின் கான்க்ரீட் ரீசன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் டைம் கோஸ், கொரோனாக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே ஆன்லைனில் மாறிடுச்சு. க்ராசரி ஆன்லைனில் மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே நம்ம டக்குன்னு ஒரு ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கே வந்து குயிக் காமர்ஸ்னு ஒரு புது செக்டார் வந்துருச்சு. ஸோ இந்த செக்டாருக்கு கோல்டு அடாப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், அந்த அடாப்டேஷன் நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது கோல்டு வந்து உங்ககிட்ட லைவாகவே சேவ் பண்ணிவிட்டு லைவாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய ஜென்யூனிட்டிக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் அ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, அது ஒன்று. ரெண்டாவது BIS சர்டிஃபிகேஷன் வி ஹேவ் ஃபார் போத் கோல்டு அண்ட் சில்வர். எங்கள் ஆப்பில் கோல்டு மட்டும் கிடையாது, சில்வருமே இருக்குது. சில்வருமே 99.9% பியூரிட்டி. சரிங்களா? இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் கடையில் போய் சில்வர் நிறைய பேர் வெளிக்கடையில் போய் வெளி ஜாமானை வாங்குவாங்க. அது எதுவுமே ப்ராப்பர் சில்வர் கிடையாது ஆக்சுவலி. அதோட பியூரிட்டி ஒரு பெரிய அக்விசிஷன் ஆச்சு. எஸ் எஸ், தட்ஸ் த ட்ரூத். நீங்கள் எப்படி இருக்கணும், வெளிக்கடையில் போய் நீங்கள் ஒரு ஜாமான் வாங்குவீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 50 கிராமுக்கு ஒரு வெளி டம்ளர் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டம்ளருக்கு வந்து சில்வர் ரேட்டாக மல்டிப்ளை பண்ணி அப்படியே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா செய்குலியில் சேதாரம் இல்லை எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? சிம்பிள் கான்செப்ட், அதோட பியூரிட்டியில் கை வச்சுருவாங்க. ஓஹோ. அதோட பியூரிட்டி அதிகபட்சம் 70 to 75% தான் இருக்கும். பேலன்ஸ் 25% அலாய். இப்போ புரியுதுங்களா? அவங்க உங்களுக்கு வந்து 100% ஆஃப் த சில்வர் ரேட்டுக்கு 75% ஆஃப் த சில்வர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சில்வர் வாங்கிட்டு வந்துடுவோம். இது எப்போ வரைக்கும் பிரச்சனை வராது, நீங்கள் அதை வாங்கி வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நீங்கள் விற்க ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு கொடுத்த காசோட ரொம்ப கம்மி, அதாவது உங்களுக்கு அந்த 25% கிடைக்காது, லாஸ் ஆகும். ஏன்னா அதை எங்கே டெஸ்ட் பண்ணாலும் அது 75% பியூரிட்டின்னு தெரிஞ்சிடும். whoever is going to buy back from you will obviously save wastage and அதில் வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஏதோ கழிப்பாங்க ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து பியூரிட்டி கம்மியாக இருக்கும், கழிக்கிறது பெருசாக கழிப்பாங்க. எஸ், 25% கழியும் பெருசாக. ஆமாம், பெருசாக கழியும். உங்களுக்கு 35% கழிச்சிருவாங்க, கழிச்சு உங்களுக்கு வரும். ஸோ டெக்னிக்கலி உங்களுக்கு வந்து யூ ஆர் லூசிங் அவுட் 35% ஆன் தேட். ஏன்னா பியூரிட்டியில் உங்களுக்கு இருக்கும். கோல்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு 916 ஸ்டாண்டர்ட் சில்வருக்கு பெருசாக ஃபாலோ பண்ணப்படுறது இல்லை, பிகாஸ் இட்ஸ் அ சீப்பர் மெட்டலுங்கிறனால கம்பேர்ட் டு கோல்டு. ஸோ அப்படிங்கிறனால அந்த சில்வர் நல்லா விளாண்டுறாங்க. நிறைய மக்கள் வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி வாங்குறாங்க. அப்படி இல்லை. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 99.9% பியூரிட்டி இருந்தால் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ வில் ஆல்வேஸ் பெட்டர். ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்கன்செப்ஷன். இதை நான் எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணணுங்கிறக்காக சொல்கிறேன். ரீசேல் இஸ் சம்திங், நீங்கள் ஒரு மெட்டலை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் ரீசேல் வேல்யூ. நிறைய பேர் என்ன நினச்சிக்கேன், நான் 10 கிராம் வச்சிருக்கேன், நகை கடையில் போய் 10 கிராம் கொடுத்து இன்னொரு நகை வாங்கினா எனக்கு எதுவுமே வேஸ்ட்டாக விளையாடுவாங்க. மெட்டல் டு மெட்டல் வேறு, மெட்டல் டு கேஷ் வேறு. ஓஹோ. மெட்டல் டு மெட்டல் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு செய்கூலி சேதாரத்தில் லாபம் இருக்குது. ஆனால் நீங்கள் மெட்டல் டு கேஷ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க உங்கள்கிட்ட காசு கொடுத்து உங்கள்கிட்ட வந்து இந்த மெட்டலை வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுடைய போர்டு ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க. அந்த போர்டு ரேட்லேருந்து கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அது லாபம். ஏன்னா உங்ககிட்ட வாங்கணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்க அதை ஹோல்சேலாக ரிஃபைனரிலேயே வாங்கிக்க முடியும். இதுதான் அது கூட டிஃப்ரென்சஸ். ஸோ நாங்கள் ஜிஎஸ்டி BIS சர்டிஃபிகேஷன் சொன்னேன் ஃபார் கோல்டு அண்ட் சில்வர் பியூரிட்டி. அடுத்து GST, we are approved for GST for precious metals. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் நாங்கள் விற்கிறதுக்கு we are eligible ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன். இது போக ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டெப்பை நாங்கள் பண்ணுறது, இது வந்து நாம் கிடையாது. நாங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் கம்பெனியை வச்சு நாங்கள் வந்து எங்களை இன்டர்னலாக ஆடிட் பண்ணுறோம். ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் எங்கள்கிட்ட ஒரு வால்ட்டில் கோல்டு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆடிட் பண்ணுறோம். இந்த அடிஷ்னல் ஸ்டெப் வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறது. நார்மலி உங்களுக்கு தெரியும், நகை கடையில் வந்து இப்போ டக்குன்னு ஒரு நகை கடையில் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. வெளியில் இருக்கிறவங்க யாருக்கும் அவங்க சொல்லணும் அவசியமும் கிடையாது. அவங்க அந்த ஆடிட்டும் பண்ண மாட்டாங்க. அது இன்டர்னலி தே நோ ஹவு மச் ஆஃப் கோல்டு தேர் ஹோல்டிங் அண்ட் எக்ஸெட்ரா. பட் நாங்கள் வந்து we are for the people by the people அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் அண்ட் கம்பெனிங்கிறனால
we want to be more transparent and we want to know that customers can get their gold at any point of time whenever they want. இப்போ இல்லை இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் உங்களுக்கு ஆரோ கோல்டு மேலே நம்பிக்கை வரலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் டேரெக்டாக 1 கிராமாகவே வாங்கிட்டே இருங்க. நோ இஷ்யூஸ், யூ வில் கீப் ஆன் கெட்டிங் த 1 கிராம். அங்கே 1 கிராமுக்கான அமௌண்ட் ஃபுல் ஆனதுக்கப்புறம் ரிடீம் பண்ணிக்காங்க. 1 கிராம் வர நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கா? டெலிவரி ஃபீஸ் மட்டும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வால்ட்டில் வந்து கோல்டு உங்களுடைய வீட்டுக்கு சேஃபாக வரணும். அப்போ அதுக்கு கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு டெலிவரி ஃபீஸ் இருக்குது. இட் ரஃப்லி இப்போ நம்ம பேசுகிற டைமுக்கு இட் இஸ் 300 rupees. இப்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது சோஃபார்? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அகெயின் நாங்கள் யாருக்காக இதை பில்ட் பண்ணோமோ அந்த எண்ட் கஸ்டமர் ரீச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஷேர் அ வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி. ஸோ தண்டையார்பேட்டையில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காரு, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவராகவே பண்ணி டெய்லி ஆட்டோ பேயில் வந்து 200 rupees போட்டிருக்காரு அவர் ஆக்சுவலி. ஸோ இப்படி பண்ணும்போது அவருக்கு என்ன இருக்குது, ஓவர் அ பீரியட் ஆஃப் 4 months he was able to save 8 grams of gold. 1 pound சேவ் பண்ணிட்டார். சேவ் பண்ணி அதை காயினாகவும் போட்டார். அவருக்கு காயின் கையில் கிடச்சிருச்சு. அதை வச்சு அவரோட டாட்டருக்கு ஒரு தங்க செயின் வாங்கி போட்டார். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எங்களுக்கு ஒரு நாள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்கள மீட் பண்ணணும், நேரில் வர முடியுமான்னு கேட்டார். யூஸ்வலி அகெயின் இந்த மாதிரி கால்ஸ் ரொம்ப ரேர், பட் இருந்தாலும் நேரில் வர முடியுமா கேட்டப்போ ஆஸ் அ ஃபவுண்டர் அகெயின் எஸ் நான் வர்றேன், உங்களை நேரில் மீட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ லைக் டு டாக் வித் த கஸ்டமர்ஸ் 1-on-1. கஸ்டமர் கேர் லைனில் சம்டைம்ஸ் யூ வில் ஆல்சோ நானே அட்டன் பண்ணி பேசுகிறது உண்டு ஆக்சுவலி. ஏன்னா ஐ டேக் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஐ டூ த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த எங்கள் ப்ராடக்ட்லேயும் சரி. கஸ்டமர் ஃபீட்பேக் ஏற்று நம்ம பில்ட் பண்ணோன்னா தான் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். கரெக்டுங்களா? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு இல்லை, கஸ்டமருக்கு என்ன பிடிச்சோ அதை ஆப்பில் இருக்கணுங்கிறாங்க பில்ட் பண்ணும்போது. ஸோ கஸ்டமர் வந்து இந்தமாதிரி கால் பண்ணி உங்களுக்கு நேரில் மீட் பண்ண சொன்னோன்னா ஐ ஜஸ்ட் வென்ட் தேர் இன் பர்சன். நாங்கள் போய் மீட் பண்ணி பேசுவோம். அந்த டைம் ஹீ டோல்ட், நான் வந்து உங்களோட ஆப்பை பற்றி ஆன்லைனில் தெரிய வந்துச்சு, சரி இது யூஸ் பண்ணி பார்க்கலாமே சொல்லி நான் 200 ஆட்டோ பே போட்டுட்டேன். இது நான் சொல்கிறது வந்து ஒரு 6 to 7 months முன்னாடி. அப்போது ஒரு நாளைக்கு 200 சேவ் பண்ணாலே 1 கிராம் மாதத்துக்கு சேவ் பண்ணிடலாம். பட் இன்றைக்கி டேட்டுக்கு 250 சேவ் பண்ணாலும் மாதம் 1 கிராம். சரிங்களா? ஸோ அதுதான் தட்ஸ் ஹவ் இட் கீப்ஸ் ஆன் கோயிங். ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நாள் கனவு, எனக்கு ரொம்ப வருஷ கனவு, எனக்கு குழந்தைக்கு வந்து ஒரு நகை செஞ்சு போடணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சாலும் யாராவது வந்து எனக்கு ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. கையில் காசே நிற்காது. ஓலா ஊபர் 2லேயும் ஓட்டுறேன், 2லேயுமே ஓட்டி ஒரு நாளைக்கு 1000 1200 சம்பாதிக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்தால் எல்லாமே காலியாக போயிடும். அப்போது உங்கள் ஆப்பை பார்த்தோன்னே நான் அந்த ஆட்டோ பே போட்டனால என் ஆப்லேருந்து டெய்லி என் பேங்க்லேருந்து டெய்லி 200 ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சேவ் பண்ணிடுது ஆப்பு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட்டு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன அறியாமலே கொஞ்சம் நாளில் அவர் அப்பப்போ கொஞ்சம் ஹேபிட் சேஞ்ச் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி, யூசர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவர் வந்து இது வரைக்கும் சேவே பண்ணாமல் இருந்தது, இன்றைக்கி அவரால் 200 கோல்டு வாங்க முடிஞ்சு தெரிஞ்சனால வாங்குறாரு. அப்பப்போ அவர் கையில் ஒரு 500 1000 ரொட்டேஷன் வருது, அதையும் வச்சு கோல்டு வாங்குறாரு. அப்படிதான் அவர் 4 months 8 grams வந்து 4 grams ஐ மீன் ஆட்டோ பேலே 4 grams வந்துருச்சு. பேலன்ஸ் 4 grams அவராகவே வாங்கிட்டாரு மேனுவலாக போட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு எமோஷனலி ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளால் கோல்டு ஒருத்தருக்கு கனவாக இருந்தது நனவாயிருக்கு. ஸோ இது வந்து இட் கேவ் அஸ் என்ன சொல் கன்விக்ஷன் தட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட். நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டராக, ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக, ஏன்னா இது உங்களுடைய பர்சனல் ஜேர்னியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் ஆஸ் ஐ செட், கோல்டு பிஸ்னஸுக்கு நான் வந்து அகைன் கோல்டை பற்றி தெரியும், ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. நீங்கள் வந்து ஃபேமிலி ஆஃப் கோல்டு கிடையாது. ஓகே. ஸோ நாங்கள் அப்பா வந்து டாக்டர் ஆக்சுவலி. ஸோ அகெயின் எனக்கு வந்து இந்த கோல்டு லைன் ஆஃப் பிஸ்னஸ் தெரியும். கோல்டு நகை கடையில் போய் நகைலாம் சின்ன வயசில் அம்மா வாங்க கூட்டு போவாங்க. ஐ வாஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் பை கோல்டு இது எப்படி அவங்களுக்கு மட்டும் எப்படி அதை வந்து நகையாக மாற்றி விற்கிறமே முடியுது. அவங்க ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நகை கடைக்காரங்க எல்லாருமே செம்ம அப்படியே ரிச். அவங்க பார்த்தாலே அப்படியே அவங்க ஸ்கின்னே க்ளோ ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ மீன் என்னமோ இருக்கிற செழிப்பாக அப்படிங்கிற. எக்ஸாக்ட்லி இல்லை அப்படிதான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. உண்மை. ஏன்னா அவங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரத்தில் அதுவும் தங்கமாவே கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அவங்க ப்ராஃபிட் தங்கத்தில், அவங்களுக்கு காம்பவுண்டிங் கோல்டில் நடக்குது. ஆக்சுவலி நமக்கு வந்து காம்பவுண்டிங் ருபீஸில் நடக்குது, அவங்களுக்கு காம்பவுண்டிங் கோல்டில் நடக்குது. அப்போது எவ்ரி கோல்டில் காம்பவுண்டிங் பண்ணனால தான் அவங்க அவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து 50 ஷோரூம் 100 ஷோரூம் தமிழ்நாட்டில் வச்சு அவங்கள ரன் பண்ண முடியுதுங்கிறது காரணம் அவங்க that's a very good strategy. they are in the right place actually. சரிங்களா? ஸோ இதை எப்படி வந்து அகைன் நம்ம நகை கடை வைக்கலான்னு சின்ன வயசில் ஆசை இருந்திருக்கு ஆக்சுவலி. ஆனால் அதுக்கு வைக்கிறதுக்கான
ஹியூமங்கஸ் அமௌண்ட். அகெயின் ஐ டென்ட் கம் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட் ஆர் தட் ஃபேமிலி. ஸோ அப்போ வந்து ரெண்டாவது என்னென்னா அகெயின் அதுக்கான பேசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியாமல் இருந்துச்சு. லேட்டர் ஆன் ஆஸ் டைம் கோஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போய் நிறைய பேருக்கு பெனிஃபிஷியலாக ஒரு விஷயம் செய்யணுங்கிறதுல அந்த ஒரு ஸ்பார்க் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஸ்பார்க்கை லேட்டர் ஆன் ஃபியூவல் பண்ணது வந்து when I pitched this idea to my co-founder, அவங்க வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குது. ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் அன் ஐடி கம்பெனி ஆக்சுவலி. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஐடியா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக சொன்னேன், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் நிறைய பேரால் இப்போ கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ ஷீ லைக் த ஐடியா வெரி வெரி மச். அண்ட் தென் லேட்டர் ஆன் ஷீ சப்போர்ட்டட் மீ அண்ட் ஷீ இஸ் த co-founder ஆஃப் த கம்பெனி. அண்ட் டுகெதர் வி ஸ்டார்டட் த கம்பெனி 2 years ago. அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வரும்போது எடுத்தோன்னே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ரிஃபைனரியிலேருந்து கோல்டு ப்ரொக்யூர் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி கான்செப்டை கூகுள் பே, ஃபோன்பே இதுக்குள்ளே கூட நீங்கள் டிஜி கோல்டுன்னு நீங்கள் பார்க்குற வாய்ப்பு உண்டு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதில் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள் கொஷின், சிம்பிள் ஆன்சர். அதாவது கூகுள் பேட்டி, ஃபோன்பேட்டிலாம் கோல்டு கிடையாது. அவங்க ஒரு கோல்டு வெண்டர் கூட உட்காந்துக்கிட்டு கோல்டோட ப்ரைஸை மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக பம்ப் பண்ணி விற்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 7,000 ரூபா போகுதுன்னா அவங்க 7,200 ரூபாய்க்கு கஸ்டமர் போவாங்க. இதுதான் அவங்களுடைய கமிஷன் மாடல். அந்த 200 ரூபா அவங்களுக்கு கமிஷன். சரிங்களா? அப்போ இந்த மாடல் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரிஞ்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க டிரான்ஸ்பரன்சி இருக்காது. கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ, எங்களுடைய ப்ரைஸ் 7,200 போட மாட்டாங்க, கோல்டோட ப்ரைஸை 7,200 போட்டு விற்பாங்க. ஸோ நிறைய மக்கள் டக்குன்னு பார்த்தோட்டே கூகுள் பேயா இது நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு 7,200 வாங்கிடுவாங்க. அவங்களுடைய போட்ட காசு வர்றதுக்கு கோல்டு வந்து 3% அப்ரிஷியேட் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? கோல்டோட ப்ரைஸ் 3% ஏறினா தான் நீங்கள் போட்ட காசே வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. யூ லிசிங் 3% ஆஃப் growth. அப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தென் வி அண்டர்ஸ்டுட் திஸ். உள்ள அதை இண்டஸ்ட்ரியில் உள்ளே வந்து போகிற இடங்கள்லாம் அதே மாதிரி கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது கோல்டு பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லைங்க, நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். பட் ஆனால் ஐடியாவும் விஷனும் கரெக்டாக இருந்ததுனால there are a lot of wonderful people from Coimbatore who supported us actually. ஸோ கோயம்புத்தூருக்கு எனக்கான பாண்ட் வந்து ரொம்ப லாங், இஸ் பிக் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நான் இந்த ஐடியாவும் பிச் பண்ண போது அப்போ என்ன அதுவும் நான் வந்து கோல்டு எங்கேருந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சேன். ஏன்னா நடுவில் இருக்கிற எந்த செயினில் போய் நம்ம வாங்கினாலும் கஸ்டமருக்கு கடைசியில் அதிக ப்ரைஸுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே டேரெக்டாக ரிஃபைனரிக்கு போயாச்சு. டேரெக்டாக 1-on-1 அந்த ரிஃபைனரிட்ட போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு டேரெக்டாக கோல்டு வேணும், நாங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கொடுக்க போகிறோம். கைண்ட் ஆஃப் D2C ஃபார் கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமருக்கு நான் டேரெக்டாக கோல்டு கொடுத்தால் இதனால் அந்த ஹோல்சேல் டு ரீட்டெயிலில் எங்களுக்கு ஒரு மார்ஜின், அந்த மார்ஜின் எங்களுக்கு போதும், கஸ்டமருக்கு மார்க்கெட் ப்ரைஸில் கோல்டு கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாடலை எப்படி நம்ம வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்கலாங்கிறது தான் ஆப்பில் பில்ட் பண்ண. கரெக்டுங்களா? இப்போ இது நான் நகை கடையாக போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அதிகபட்சம் ஒரு 2,000-3,000 கஸ்டமருக்கு அந்த ஏரியாவில் லொக்காலிட்டி மட்டும் தான் நான் கேட்டர் பண்ணிக்க முடியும். பட் நாங்கள் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி ஒரு மொபைல் ஆப்பாக போனனால டுடே வி ஆர் ஓப்பன் டு இப்போ 150 கோடி மக்களில் எங்கள் கோடிக்கணக்கான மக்கள் எங்களால் இந்த ஆப் மூலியமாக இப்போ ரீச் பண்ண முடியும். சூப்பர். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஆரா? அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜில் வச்சுருக்கீங்க? என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அடுத்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? குட் கொஸ்டின். ஸோ பைப்லைனில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன். ஸோ மிக விரைவில் வந்து நாங்கள் வந்து அகைன் நிறைய மக்கள் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, அகைன் சில்வர் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. இதே மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எனக்கு சில்வர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சில்வர் லான்ச் பண்ணி 3 weeks ஆச்சு. ஓகே. இப்போ தான் எஸ், சில்வர் லான்ச் பண்ணி 3 weeks ஆச்சு. கோல்டு வந்து நாங்கள் லான்ச் பண்ணி முன்னாடியே பண்ணியாச்சு. ஆன் கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட் எனக்கு சில்வரும் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் மெட்டல். கோல்டு மாதிரி அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகாது. அது வந்து இண்டஸ்ட்ரி யூசேஜை பொறுத்து. இப்போ நான் நல்லா ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சில்வர் வாங்கிட்டீங்கன்னா 1 கிராம் 60 ரூபா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 85 ரூபா. 3 வாரங்களுக்கு முன்னாடி 100 ரூபா 1 கிராம். ஸோ சில்வர் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இட்ஸ் ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங் ஹை ரிட்டர்ன்ஸ் மெட்டல். ஸோ நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் வாங்கும்போது டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 75 rupees கோல்ட்லையும் 25 rupees நீங்கள் சில்வர்லையும் போடலாம். இது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். கண்டிப்பான முறையில் கோல்டு தான் போடணும்னு இல்லை, உங்களுடைய ரிஸ்க் ஆப்படைட்டை பொறுத்து 50% கோல்டும் போடலாம், 50% சில்வரும் போடலாம். ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் ரெக்யர்மெண்ட். அடுத்து இன்னும் ஃபியூச்சரில் நாங்கள் என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு லோன்ஸை மொபைல் ஆப்புக்குள்ளேயே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்காரங்க வந்து எப்போவுமே வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அசட்டை லெவரேஜ் பண்ணுவாங்க, விற்க மாட்டாங்க. உங்கள் கிட்ட இருக்கிற கோல்டை நீங்கள் விற்று அதை வர காசை வச்சு உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுடைய கோல்டை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் ஒரு லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேபிட்டல் கிடச்சிரும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா கோல்டு அப்ரிஷியேட் ஆகும், உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அந்த பணத்தை திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு திருப்பி அன்லாக் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ கோல்டை வந்து விற்காமலேயே உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அதுதான் பெஸ்ட். பணக்காரங்க எப்போவுமே அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. யாருமே கோல்டை விற்க மாட்டாங்க,
கோல்டை வைப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி. ஸோ கோல்டை வந்து யூ கேன் லெவரேஜ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அதை நாங்கள் கொண்டு வரதுக்கு வி ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட், பிளானிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ரெண்டாவது வந்து ஜுவல்லரி. நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்ககிட்ட கோல்டு ஃபேரான ப்ரைஸுக்கு எங்களுக்கு கிடைக்குது, நான் அதை மறுபடியும் காயின் ஆக்கி நகைக்கடையில் தான் கொண்டு போய் கொடுக்குறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஜுவல்லரி கிடச்சா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்ககிட்ட ப்ரைஸிங்கும் ஃபேராக இருக்குது, அகெயின் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பியூரிட்டி நல்லாயிருக்கு. கோல்டு வாங்கின 3 விஷயங்கள் தான், ப்ரைஸ், குவாலிட்டி, பியூரிட்டி. இந்த 3 விஷயங்கள் தான் மெயினாக எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம். இந்த 3மே உங்கள்கிட்ட சரியாக இருக்குங்கிறனால கஸ்டமர்ஸ் ஆர் ரெக்வெஸ்டிங் ஃபார் தட். சூப்பர். ஸோ வி ஆர் வெரி சூன் பிளானிங் டு bring jewelry into the platform which anyone and everyone can purchase at the fair price. Nice. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் ஒரு நகை கடைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அதில் ஒரு 50% தான் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 18% மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு ஏதோ போடுறாங்க அப்படின்னா 9% தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், எங்களோட ஓவர் ஹெட்ஸ் கம்மி ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனாலஜியாக நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் அமேசானில் கூட நம்மளால் ஒரு ஐஃபோன் வாங்க முடியும், இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் நம்மளால் ஐஃபோன் வாங்க முடியும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஐஃபோன் தான், ஆனால் அமேசானில் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் கிடையாது, ஒரு சிங்கிள் வேர் ஹவுஸ்லேருந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறனால ஓவர் ஹெட்ஸ் கம்மினால அந்த பெனிஃபிட்ஸை கஸ்டமர் பாஸ் பண்ண முடியுது. இட்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் டூயிங். ஸோ கோல்டு நாங்களும் நிறைய பேர் கேட்பாங்க ஃபோனில் வந்து நீங்கள் உங்கள் கடை எங்கே இருக்குது அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து நகை கடை கிடையாது, எல்லாமே ஆன்லைன். எஸ், வேறு டெக் கம்பெனி ஆக்சுவலி, வேறு டெக் கம்பெனி டீலிங் இன் கோல்டு. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஃபிசிக்கல் கடமை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 5 லட்ச ரூபா ரெண்ட் வரும், உள்ள ஒரு 100 ஸ்டாஃப் வைக்கணும், அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா வாங்குவோம். எக்ஸாக்ட்லி கஸ்டமர் தான். இன்னைக்கு நீங்கள் நகைக்கடையில் போய் வாங்குற போது உங்களுக்கு கொடுக்குற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு யூ ஆர் பேயிங் ஃபார் இட். இட்ஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் நாட் சம்திங் தே ஆர் கிவிங் ஃபார் ஃப்ரீ. போனோன்னே டீ, காஃபி, ஜூஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இட்ஸ் நாட் ஃப்ரீ. இட்ஸ் நாட் ஃப்ரீ. மக்கள் நினைச்சுக்கிறாங்க வாவ் நம்மளுக்கு போனால் இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, இட்ஸ் இன்க்ளூடட் இன் யுவர் ப்ராடக்ட் விச் யூ பை. உங்களுடைய பில்லில் அது இன்டெரக்டாக 16% வைக்க வேண்டிய 18% ஆகிடும். அதுதான் அது. அண்ட் நான் சில சினாரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பாடு போட்டிருக்கேன், தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டிருக்கேன். ஓஹோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ பை. 1 கோடி ரூபாய்க்கு பில் போட்டு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா வாங்க தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டே வாங்கலாம். நடந்துச்சு, சாப்பாட்டு நடந்துச்சு, இது நடந்துச்சு, நான் கண்ணால பார்த்தேன். சரிங்க, டி நகர்ல ஒரு கடையில் நடந்துச்சு. சரி, ஓகே. சரி, இப்போ என்னன்னா, இப்போ நீங்க ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய கோல்டு இது கார்டு, அது கொஞ்சம் காட்ட முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டுங்கிறது இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இதான் ரா கோல்டு ஆக்சுவலி. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் எஸ் யூ கேன் see it. ஓகே. ஸோ இது வந்து கோல்டு வந்து ரா ஃபார்மேட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. இது வந்து 24 கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, 99.9% பியூரிட்டி. ஓகே. அதை நாங்கள் இன்டர்னலி ப்ராசஸிங்கில் இந்த மாதிரி வி கன்வெர்ட் இன்டு கோல்டு காயின்ஸ் அண்ட் வி டெலிவரி டு த டோர் ஸ்டெப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஓகே. இதை நீங்கள் அகைன் இது டேம்பர் ப்ரூஃப் பேக்கேஜிங்கில் இருக்குது. இந்த கோல்டு உள்ளே வைக்கும்போது இட் கோஸ் த்ரூ ஸ்ட்ரிஞ்சன்ட் குவாலிட்டி செக்ஸ் அண்ட் இட் இஸ் பேக்ட். நீங்கள் இந்தியாவில் எங்கே கொண்டு போய் இதில் பியூரிட்டி செக் பண்ணாலும் 99.9% பியூரிட்டி இருக்கும். நைஸ். எஸ். ஓகே ப்ரோ, இப்போ ஃபைனல் பார்ட் ஆஃப் கொஸ்டின். இது வந்து எல்லா கெஸ்ட்கிட்டையும் நீங்கள் கேட்குற ஒரு விஷயம். எங்கள் ஆடியன்ஸஸ்க்கு உங்களுடைய அனுபவ ரீதியாக ஏதாவது ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு பாயிண்ட். இந்த ஐடியாவை நான் வந்து சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிச்சின் பண்ணேன். அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, யாருமே பண்ண மாட்டாங்க, நகைக்கடை இருக்குது, ஒரு ஃபோனில் கூட உன்னால் இதுதான் எக்ஸாக்ட்லி என் ஃப்ரெண்டு சொன்னது, உன்னால் இந்த ஆப்பை ஒருத்தரை கூட ஒரு பர்சன் கூட ஃபோனை அவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. அது எப்போ ஒருத்தர் கூட ஆப் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க நீ எப்படி சொல்ல முடியுங்கிறது வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு பேர்னிங், என்னுடைய எப்படி சொல்கிறது, கொழுந்துட்டு இருக்கிற ஒரு மேஜர் ரீசன். அது நான் ஸ்டார்ட் அப் பண்ணது அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஐடியா சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வேலிடேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஆல்வேஸ் ஃபைண்ட் அ ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். செல் த சொல்யூஷன், எக்ஸாக்ட்லி, நாட் த ப்ராடக்ட். எக்ஸாக்ட்லி. சில பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்க, ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்ளம் தேடுவாங்க. அந்த ஐடியாவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா அதை வேலிட் ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. நான் 2 மாதிரியும் சொல்லிட்டேன் ஆக்சுவலி. ஸோ சம் பீப்புள் வில் டெல் யூ தட் திஸ் ஐடியா ஒன்ட் ஒர்க் அவுட், மெஜாரிட்டி வில் டெல் யூ லைக் தட், எதுக்குடா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதே சமயங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய வேலிடேட் ய ப்ராடக்ட் வித் யர் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் வேலிடேஷன் ரொம்ப முக்கியம் பிஃபோர் கோயிங் டூ ஹெட். நீங்கள் டக்குன்னு ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளமை தேடினீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு சர்வைவ். You will find, rather than do it inverse, find the problem first and then find a solution, definitely people will take it. Super. That is exactly what had happened with me. So இன்னைக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு
13,000 கஸ்டமர் இன்னைக்கு நாங்கள் ஒரு 13,000 கஸ்டமர்ஸ் ஃபோனில் நாங்கள் இன்னைக்கு லைவாக இருக்கோம் ஆக்சுவலி. வெரி குட். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் மோட்டிவேஷன். அன்றைக்கி ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க சொன்ன ஒரு ஆப்பை இன்னைக்கு 13,000 பேர், பெரிய நம்பர் இல்லை ஆப்வியஸ்லி, பட் எங்களுக்கு அது வந்து எஸ் இருக்காங்க. உங்களுக்கான எங்களுக்கான கஸ்டமர்ஸ் 13,000 பேர் இருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இட் கீப்ஸ் அஸ் டூயிங் வாட் வி ஆர் டூயிங் இன்னும் பெருசாக பண்ணணுங்கிற எங்களுக்கு டெய்லி மோட்டிவேஷன். நைஸ் பாயிண்ட் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோஃபவுண்டர் சூஸ் பண்ணுறது. ஸோ எனி ஸ்டார்ட் அப்போ இல்லை பிஸ்னஸோ கோஃபவுண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூ கான்ட் ரன் த என்டையர் பிஸ்னஸ், சிங்கிள் பர்சன் கான்ட் ரன் த என்டையர் பிஸ்னஸ். யூ நீட் அ லைக் மைண்டட், லைக் விஷன் கோஃபவுண்டர் ரொம்ப முக்கியம். பட் அகைன் என் கேஸில் வந்து காட்ஸ் கிரேஸ் என்னோட கோஃபவுண்டர் தான் என்னோட லைஃப் பார்ட்னரும் கூட. ஸோ அது எனக்கு அமைஞ்சிச்சு. பட் அகைன் கோஃபவுண்டர் இஸ் ஜஸ்ட் லைக் அன் யூனியன் ஆஃப் மேரேஜ் தான். உங்களுடைய கோஃபவுண்டர் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். டக்குன்னு வந்து இம்பல்ஸில் வந்து யாரோ உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஆஸ் த கம்பெனி க்ரோஸ் யூ மைட் ஃபேஸ் சம் இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம் வேர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் விஷன் ஹேப்பன்ஸ். இது நிறைய நடந்திருக்கு. விஷன் அலைன்மெண்ட் இல்லாமல் அவரோட விஷன் வேறு மாதிரி, உங்களோட விஷன் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா you will end up in disaster சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் when you choose your co-founder. ஸோ அகெயின் அது இட்ஸ் லைக் யூனியன் ஆஃப் மேரேஜ் தான். நீங்கள் வந்து FRP அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 ரூல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப். இல்லை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேரெக்டாக பார்ட்னர்ஷிப்பில் போவாங்க. அப்படி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணணும், அடுத்து அந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், தென் யூ டு என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த FRP ரூலை கண்டிப்பான முறையில் எந்த விஷயம்னாலும், மேரேஜாக இருந்தாலும் அது அப்ளிகபிள். யோசிச்சு பாருங்கள், FRP அப்ளிகபிள். பிஸ்னஸாக இருந்தாலும் இட் அப்ளிகபிள். ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் எவ்ரிதிங் FRP ரூலை யாருமே இதை ஸ்கிப் பண்ணி ஏதாவது ஒன்று முன்னாடி பின்னாடி பண்ணிங்கன்னா இட் வில் காஸ் இஷ்யூஸ். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு யாராக இருந்தாலும் நான் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கே சொல்கிறேனே, உங்களுடைய சம்பாத்தியத்தில் 20% கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணணும். நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிற 20 ரூபா சேவிங்ஸ்னு அலோகேட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலி நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற சேவ் பண்ணலாம்னு நினைப்போம். அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து 1000 ரூபா தான் இருக்குது, எதுக்கு பண்ணிட்டுன்னு விட்டுருவோம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. சம்பளம் வந்தோடனே சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய பர்சனல் கான்ஃபிடன்ஸ் கூடும் ஆட்டோமேட்டிக்லி. ஏன்னா உங்களுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது, உங்களுக்கு சேஃப்டி நெட் இருக்குன்னு தெரியும் போது நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் கான்ஃபிடன்ஸ் கூடிடும் ஆட்டோமேட்டிக்லி. நைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 20% எப்படி பண்ணணும்னா, எடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடாமல் டைவர்சிஃபிகேஷனும் பண்ணணும். ஆக்சுவலி 20%ல் வந்து 5% மியூச்சுவல் ஃபண்டு, 5% ஸ்டாக்கு, 5% கோல்டு, 5% சில்வர், இப்படி அலோகேட் பண்ணிங்க அப்படின்னா, எதுக்கு வந்து பணக்காரங்களை நல்லா பாருங்கள், வந்து அவங்க ஹெட்ஜிங்னு விஷயம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஹெட்ஜிங் அப்படின்னா என்னென்னா, பேசிக்கலி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கு ஈக்குவலாக ஹெட்ஜிங் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டில் பண்ணுவாங்க. கோல்டு இஸ் கால்டு சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் விழுகுதோ அப்போ இது மட்டும் ஏறும். எக்ஸாக்ட்லி அங்கே உங்களுக்கு ஆகிற லாஸ் இது காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு 1 கோடி ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணக்காரர் நான் சொல்கிறேன், அவருக்கு லாஸ் அதிகபட்சம் எவ்வளோ வரும்னு அவர் கண்டுபிடிச்சிருவார். 10 லட்ச ரூபா வரும் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே கோல்டு வாங்கிடுவார். அங்கே 10 லட்ச ரூபா லாஸ் ஆகும், இங்கே அது கை கொடுத்துரும். இதுதான் ஹெட்ஜிங். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. பட் அகைன் இது வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும்னா தாராளமாக எனி காமன் மேன் ஆல்சோ கேன் டூ இட். ஸோ கண்டிப்பான முறையில் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஆரா கோல்டு தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்கேனாலும் பண்ணுங்கள், எங்கே பண்ணாலும் சந்தோஷம் தான், பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்களுக்கு பை த எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஹேவ் அட்லீஸ்ட் 200 கிராம் ஆஃப் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா த கண்ட்ரி வில் பி ரிச். ஆக்சுவலி அதாவது ஒரு கண்ட்ரியோட ரிச்னஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ காசு இருக்குங்கிற முக்கியம் கிடையாது, மக்கள் கிட்ட எவ்வளோ காசு இருக்குங்கிறத பற்றி தான் இருக்கு. ஆக்சுவலி மக்கள் கையில் காசு இருக்கணும், அப்போ தான் த கண்ட்ரி இஸ் ரிச். சூப்பர். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபேக்டோட முடிச்சுக்கிறேன். US கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற கோல்டோட அமௌண்ட் வந்து 8000 மெட்ரிக் டன். இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது வந்து 800 மெட்ரிக் டன். ஆனால் நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் ஹோல்டில் மட்டும் இருக்கிற கோல்டு, அதாவது வீட்டில் கோவிலில் இருக்கிற கோல்டோட வேல்யூ மட்டுமே 30,000 மெட்ரிக் டன். நம்ம நம்மளை மட்டும் ஒரு நேஷனாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம we are the biggest nation with the biggest wealth. வேர்ல்டில் இருக்க எந்த கண்ட்ரிட்டுமே இல்லாத அளவுக்கு கோல்டு நம்மக்கிட்ட இருக்குது. US நம்பர் 1 இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற கோல்டோட ஹோல்டிங்னால. அவன் தான் கோல்டு நம்பர் 1 ரிசர்வ் இந்த வேர்ல்டு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கோல்டு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பர் 1 இருப்போம். சூப்பர், ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. அண்ட் சேரன் அகாடமி சார்பாக ஆரா கோல்டு வந்து இன்னும் மென்மேலும் பல உயரங்களை அடையணும். அண்ட் உங்களுடைய விஷன் தட் இஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு அட்லீஸ்ட்
ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட வந்து ஒரு 200 கிராமாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷனும் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களோட இந்த இன்டர்வியூ நான் க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே வந்து உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வி விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் டாக்கிங். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. இட் வாஸ் வண்டர்ஃபுல் டாக்கிங் வித் யூ. அண்ட் உங்கள் ஆடியன்ஸ்க்கும் ஏதோ ஒரு என்னால் முடிஞ்ச வேல்யூஸை ஷேர் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ.